இன்று அதிகாலை முதல் நாட்டின் பல பகுதிகளிலும் மழையுடன் கூடிய வானிலை நிலவி வருகின்றது. இதைத் தொடர்ந்து இன்று மாலை அளவிலும் நாட்டின் பல மாவட்டங்களிலும் மழையுடனான காலநிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இது தொடர்பான தகவலை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினுடன் நாம் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். மத்திய சப்ரகமுக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும். இம்மழையானது பின்னர் வடமேல் மாகாணத்திற்கும் பரவக்கூடும். தென்மேல் பருவப்பேச்சு காற்று நாட்டிற்கு நேராகவும் நாட்டை அண்மித்துள்ள பிரதேசங்களிலும் வலுவடைந்து காணப்படுகின்றது. கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாடுள்ள கடற்பிரதேசங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். காற்று மணித்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் மன்னார், திருகோணமலை, பொத்திரில் ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாலுள்ள ஆழமற்ற கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசுவதுடன் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும்.